குருஜிக்கு வணக்கம். எல்லாம் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெற்றிமகன். நான் ஒரு பேசிக்காக பில்டர். கொஞ்சம் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தில் நான் கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சல், சம் நெகட்டிவ் ஃபோர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. அதெல்லாம் நான் இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு வந்தேன். இப்போ நான் இது 3வது முறை இதே இடத்துல மேல் ஃப்ளோரில் ஜனவரி 8 எடுத்தேன். சிவராத்திரி போய் கலந்துன்னு அங்கே எடுத்தேன். இப்போது 8ல் இன்றைக்கி ஒன்று. நான் நம்ம பாபாஜியினுடைய புக்கை நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கலையை தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல, தெரியல. எப்படி நம்ம ஒரு அமெரிக்காவில் போய் ரசஞ்சாதம் தேடுற மாதிரி எல்லாருமே இன்றைக்கி ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க. எல்லா ஸ்டார் ஹோட்டலில் போடுறது, அது பண்ணுறது, இவ்வளோ சார்ஜ் அவ்வளோ சார்ஜுன்னு. நான் வாட்ஸ்அப் இதில் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஐயாவுடைய இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்துன்னு இருந்தது. அப்போது எனக்கு தொலைதூரத்தில் ஒரு புக்கை வாங்கி வச்சுட்டு அந்த புக்கை என்ன படின்ற மாதிரி இவர் அடிக்கடி வந்துன்னே இருந்தார் ஸ்க்ரோல் பண்ணும்போது. சரி, அப்புறமா பார்க்கும்போது தான் சேலஞ்ச் பண்ணார் ஐயா. இந்த 3 பயிற்சி பண்ணிவிட்டு வாங்க, அதாவது பறவை கிரியா மாதிரி காமிச்சாங்க. ப்ரீத்திங் அந்த ஓம் சொன்னாங்க. அப்புறம் அதை சொல்லிவிட்டு நீங்கள் இதை முடிக்கலைன்னா, நீங்கள் நல்ல மாதிரியே ஆகலைன்னா பணம் ரிட்டர்ன் அப்படின்னு அதில் வருது அந்த சின்ன வீடியோ. சரி, நம்ம தேடுவோம்னு சொல்லிவிட்டு உடனே ஃபோன் பண்ணால் சென்னையில் அவங்க சொன்ன மாதிரி அந்த நவம்பரில் முடிஞ்சு போச்சு. ஜனவரி தான் அதோட கிளாஸ்ன்னு சொன்னாங்க. நான் புக் பண்ணி வச்சுருந்தேன். பண்ணிட்டேன். இப்போ நான் 70 days ஆகுது இன்னையோட. நான் 2வது மண்டலம் போயின்னு இருக்கிறேன். கண்டினியூவாக பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்குது இல்லை. ஐயா சொன்ன மாதிரி அந்த 7 சக்கராவில் 2 சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எது ஒன்றுமே இருக்குது இல்லை தான். ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் சின்ன வயசுலேருந்து படித்தாதான் படிக்க முடியும். அதே மாதிரி எளிமையான குரு. இவங்க என்ன உங்கள் குருஜி கற்றுக் கொடுத்தாங்களோ தெரியாது. ஆனால் இவங்க ஒரு சொல்யூஷனோடு அதை ஃபார்ம் பண்ணி, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, ஷார்ட் அவுட் பண்ணி வச்சு இதை சொல்லிக் கொடுக்குறாங்க, சிவக்கிரியான்னு சொல்லிட்டு. இது நம்ம அந்த எப்படி ஸ்கூலுக்கு போய் நம்ம படித்து ஒரு பெரிய லெவலில் வரமோ, அதே மாதிரி இதை நம்ம கற்றுக்கிட்டும் போதாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டைம் ஒதுக்கி பண்ணிங்கன்னா நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு இப்போ மாற்றங்கள் வந்துருக்கு. நான் இன்னும் அந்த அளவுக்கு சொல்ல முடியாதில்ல. ஆனால் என்னை இப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க, என்னோட எல்லாமே பேசின்னு இருக்காங்க. அதெல்லாம் நான் இன்னும் குருஜிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஆனால் 70 நாள் பயிற்சியில் எனக்கு ஒரு 70% வந்துடுச்சு இப்போ ஹோப்பு. அதெல்லாம் இந்த பயிற்சி எடுத்தோம், போனோம், வந்தோம் அப்படின்னு இல்லாமல் இது நீங்கள் மாத்திரையாக பார்க்கக்கூடாது. எப்படி நம்ம ஒரு கஷாயம் ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி ஐயா ஒன்று ஆர்டராக சொல்லியிருக்காங்க. அந்த கஷாயன்றது ஒன்று போட்டு தான் கஷாயம் பண்ணி சாப்பிட்ணும், அதுதான் பலன். இது எடுத்த உடனே அப்படியே உட்காந்து மெடிடேஷன் அப்படியே பண்ணிவிட்டு ஓன்னு சொல்லிட்டு போகிறதில்ல. இது ப்ராசஸ். பயப்படாமல் தைரியமாக உட்காந்து இது ஒரு 1 hour, 24 மணி நேரத்தில் ஒரு 1 hour, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டு உட்காந்தோம்னா 45லேருந்து 60 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எளிமையான குரு, அதாவது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எந்த நேரமும் அப்ரோச் பண்ணலாம், கிட்ட போகலாம், பேசலாம், வரலாம். எதுவும் நம்மளோட ஒருத்தராக இருக்கார். இந்த மாதிரி குருஜி கிடைக்கிறது தான் அந்த ரசஞ்சாதம் சொன்ன மாதிரி சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கிரியாலாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு மாதிரி பீட்டர் மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஐயா நம்மளோட ஒருத்தராக ரொம்ப எளிமையாக அவங்க ஒரு ஃபார்ம் பண்ணி கற்றுக் கொடுத்துருக்காங்க. போதும், நம்ம எவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு தெரியல. பாவம் இப்போ இங்கே இருக்காங்க, அடுத்தது பெங்களூர், அடுத்தது ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், அது மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஏன் நம்ம பண்ணது, நம்ம கற்றுன்றதை மக்களுக்கு போய் சேர்க்கணும். அது எந்த அளவில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவர் சிரமமாக பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். குருஜியினுடைய ஆசீர்வாதத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் பண்ணுங்கள்.